ஐசு நான் வீட்டுக்கு வர நேரத்துல ஒரு குடுகுடுப்புக்கார ஒரு பொம்மையோட வச்சு உட்காந்துக்கிட்டு சாந்திக்கு ரத்த வாந்தி வரவனு சாந்தி கை கால் வரக்கூடாதுன்னு என் பேராட்டவே 6 பேரையும் சொல்லி சொல்லி பிள்ளி சூனி பண்ணிட்டு இருக்கிறா. அட அவனா ஆளு நல்லா கெடா மாடு மாதிரி இருந்திருப்பானே. ஒரு வேலை வெட்டிக்கு தான் போய் சம்பாதிக்கிறது. அப்பளையே நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது 100 ரூபா காசு கேட்டான். ஆறு உங்கள்கிட்டயா? உங்களோட 10 ரூபா வாங்க முடியாத 100 ரூபா கேட்டானா? நீ கொடுத்துருக்க மாட்டேயா? கரெக்டா சொன்னீங்க. நான் காசு தர மாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன மாதிரி இல்லாதவங்களுக்கு உதவுனா கடவுள் உங்களுக்கு உதவுவாருன்னு சொன்னா, அதுக்கு நான் ஏன் கடவுள் நேரடியாவே வந்து இல்லாதவங்களுக்கு உதவ மாட்டாரான்னு கேட்டேன். ஆனா நீ இருக்கிற பாரு. அப்புறம் அவளை என்ன போயிட்டாடா? போயிட்டான். அப்புறம் அங்க உட்காந்து சாந்தி சாந்தின்னு 6 பேரை சொல்லி சூனி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னீங்களே, அது 6 இல்ல உங்களைத்தான். அட ஆமாங்கத்த, அவன் போயிட்டு மறுக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து என்ற பேர் என்னன்னு கேட்டான். எனக்கு தெரியும் எப்படி சூனி வைக்க தான் கேட்கறான்னு, அதான் உங்க பேரை சொல்லிட்டேன்.